அஸ்ஸலாமு அலைக்கும். யூனுஸ் நபி எல்லாருக்கும் அல்லாஹ் பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பான். யாரும் அதை கண்டுக்காதனால யூனுஸ் நபி வேறு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. ஏன்னா நபிகள் சட்டம்படி அல்லாட்ட கேட்டுட்டு தான் ஊரை விட்டு மாறணும். அல்லாஹ் ஓகே சொன்ன பிறகு தான் நம்ம வேறு அடுத்த ஊருக்கு போகணும். அது வரையும் அவங்க போகக்கூடாது. அவங்க ஏறி போட்டில் போயிட்டான். அந்த ஊர் பழக்கம் படி அந்த காலத்துலலாம் போட்டில் தான் போகணும், கப்பலில் தான் போகணும். கப்பலில் ஏறிட்டாங்க. அங்கே ஒரு கப்பல் இருக்குதுன்னு சொல்லி கப்பல் போக மாட்டேங்குது. அந்த காலத்து படி கப்பல் நவரலன்னா யாராச்சும் ஒருத்தவங்கள தூக்கி வீசிடுவாங்க கடலில். அதுக்கப்புறம் கப்பல் போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்கிறனால எல்லார் பேர்லையும் சீட்டு எழுதி குலுக்கி போட்டாங்க. யூனுஸ் நபி மேலே கோமாக இருக்கிறனால 3 தடவையும் யூனுஸ் நபி பேரே வருது. சரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கடலில் குதிச்சிடுறாங்க. அவங்களும் ஒரு மீன் சாப்பிட்ருச்சு. அவங்க அப்போ அவங்க என்ன துவா ஓடினாங்க தெரியுமா? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு 40 நாள் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து சொன்னாங்களாம். அல்லாஹ் முழுங்க தான் அல்லாஹ் அந்த மீன்கிட்ட சொன்னானா, நான் உன்னை முழுங்க தான் உத்தரவிட்டேன், அவனை நீ சாப்பிட்றக்கூடாது, செரிமானப்படுத்திடக்கூடாதுன்னு சொன்னோன்னே அந்த மீனும் அவங்கள வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கு, செரிமானப்படுத்தலை. அவங்க 40 நாள் அது ஓதுனாங்க. அதுக்கப்புறம் மீன் அவங்கள வெளியே கக்கிருச்சு. நம்மளுக்கு கடன் பிரச்சனையா இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அது ஓதுனா அல்லாஹ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். அஸ்ஸலாமு அலைக்கும்.